வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பீட்ஸில் குட்டி ஹேண்ட்பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சின்னது, பட் ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இது வரைக்கும் பண்ணதுலேயே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் எடுத்த உடனே ஸ்டார்ட் பண்ணையில் நான் சீட் பீட் ஒரு சைடும் ரவுண்ட் பீட் ஒரு சைடும் எடுத்திருக்கேன். இந்த சைடு வந்து ஒரு சீட் பீட் வந்து ஒரு 15 பீடுக்கு பக்கமாக எடுத்திருக்கேன். கோல்டன் கலர், நீங்கள் என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து ஹேண்டிலாக வரும். ஸோ அதுக்கப்புறம் ரவுண்ட் பீடு வந்து ஃபஸ்ட்டு 5 பீடு ஒரு கலரு, அப்புறம் 2 வேறு கலர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி 5 பீடு, அதில் வந்து ஒரே ஒரு பீடில் வந்து க்ராஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதுக்கப்புறம் 3 ஒயிட் பீட் போட்டிருக்கேன். ரைட்டில் ஒன்று, லெஃப்ட்டில் ஒன்று போட்டு சென்டரில் ஒன்று க்ராஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் திருப்பி இதே போல் இந்த சைடு போட்ட மாதிரியே வந்துட்டு 15 சீட் பீடு இந்த சைடு போட்டுக்கிறோம். இங்கிட்டு வந்து ஆல்ரெடி இங்கிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஒரு 4 ஒயிட் பீடு, அப்புறம் 2 ப்ளூ, அதுக்கப்புறம் 5 ஒயிட் பீட் போட்டு ஒன்றில் க்ராஸ் பண்ணிக்கிறோம். சீட் பீட் வந்து இங்கேயும் 15 தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த இதில் க்ராஸ் பண்ணியிருந்தோம், இந்த பீடில் க்ராஸ் பண்ணியிருந்தோம், முடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் ரைட் சைடில் ஒரு பீடு ஒயிட் பீடு ஆட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு பீடில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு மேலே ஒரு பீடில் க்ராஸ் பண்ணியிருக்கோம். நம்ம டைட் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டேர்ன் பண்ணணும். ஸோ ரைட் சைடு 2 ஒயிட் அண்டு தேர்ட் ஒனை வந்து க்ராஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ என்ன பண்ணோன்னா லெஃப்ட் சைடு இருக்கிற வயர் எடுத்து செகண்டில் இருக்கிற பீடில் இன்னும் ஒவ்வொரு பீடாக ஜாயின் பண்ணிகிட்டே போகணும். இதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 2 பீடு போட்டுக்கலாம். வழக்கம் போல் க்ராஸ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இப்படியே இந்த ஹோல் லைனும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். இது ஃபுல்லாக கவர் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல ப்ளூ கலர் 2 ஆட் பண்ணோம், அதை நான் காட்டுறேன். இப்போ அது வரைக்கும் நீங்கள் வந்து இதை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த இதிலேருந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5. 5th ஒனில் வந்துட்டு நான் ப்ளூ கலர் ஆட் பண்ணுறேன். அடுத்ததும் ப்ளூ கலர் தான் வரும். ஸோ இந்த இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அடுத்து 2மே ப்ளூ ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ திருப்பியும் நான் வந்து 2 பர்பிள் ப்ளூ போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த சைடு ப்ளூ வராது. இன்னும் ஃபுல்லாகவே ஒயிட் கலர் ஆட் பண்ணிடுவோம். இந்த லாஸ்ட்டில் வந்து எப்படி அடுத்தது ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல நம்ம செகண்ட் பீட் இருக்கு இல்லையா, 1 2 செகண்ட் 1, இது வரைக்கும் நம்ம வந்து 4 பெட்டல் ஷேப் வந்தது கொண்டு வந்துட்டோம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அடுத்ததில் வந்துட்டு இந்த சைடு பீட்டில் ஒன்று உள்ள ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போயும் அதே போல் தான் போடணும். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருந்தோம்னா இந்த பீட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து இதில் ஃபஸ்ட்டு பீடை விட்டுட்டு செகண்ட் பீட்லேயே திருப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் 2 பீடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் வழக்கம் போல் போட்டுகிட்டே போகலாம். இப்போ இந்த இதிலிருந்து திருப்பி நமக்கு கண்டினியூ பண்ணுவோம்.
இந்த 5th பீடில் வந்துட்டு நம்ம இங்கே 3 இந்த மாதிரி ப்ளூ கலர் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். இப்போ திருப்பியும் இங்கேருந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. 5th பீடு வந்தோன்னா நம்ம ப்ளூ கலர் ஆட் பண்ணோம். இன்னும் நெக்ஸ்ட்டு 2 ஸ்டெப்புக்கு ப்ளூ கலர் தான் வரும். நெக்ஸ்ட்டு 2 ப்ளூ எடுத்திருக்கேன். அதுக்கடுத்தும் அதையே போட்டுக்கலாம். அதுக்கப்புறமும் அடுத்து 2 ப்ளூ கலர் தான் எடுத்திருக்கேன். இனி ஃபுல்லாக ஒயிட் கலர் தான். இது வரைக்கும் ஃபுல்லாக ஒயிட் கலர். இங்கே வந்து டர்ன் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த ப்ளூக்கு அப்புறம் ஃபுல்லாக ஒயிட் கலர் போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் வந்திருக்கும் பேக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அடுத்த லைனுக்கு நெக்ஸ்ட் லைன் போகிறோம். இப்போ இந்த வயரை வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற வயரை வந்து இந்த பீட் அண்ட் இந்த பீடு 2 பீட்குள்ளாரையும் உள்ளே விட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த நம்ம 3 பீடில் இருக்குது. இப்போ 4th ஒன் ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஹோல் லைனும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது சைடு வியூ, இது இன்னொரு சைடு, இது இன்னொரு சைடு வியூ. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் லைன் போகிறோம். நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஒரு பெரிய பீடு ஒன்று ஆட் பண்ணிக்கணும். இந்த இருக்கிற பீடை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அடுத்த சைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஜாயின் ஆகிக்கும். இப்போ இதே ஸ்டெப் தான் நம்ம ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடு இருக்கிற பீட்குள்ளார வயரை ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த இதே போல் வந்து பெரிய பீடை ஒன்று போட்டுட்டு சின்ன பீடில் க்ராஸ் பண்ணிக்கணும். இந்த மெத்தட் தான் ஃபுல்லாகவே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சைடில் எல்லாம் பெரிய பீடு வரணும். க்ராஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஸ்மால் சைஸ் பீடை யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம அதே போல் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம இது ஃபுல்லாகவே இந்த சைடு ஒயிட் கலர் பிக் பீடு போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். இந்த இடத்துல இங்கே ஒரு ஃப்ளவர் ஷேப் தெரியுது இல்லையா, ப்ளூ கலர். அதுக்கு கீழே வரும்போதுட்டு நம்ம வந்துட்டு ஒரு க்ரீன் கலர் பெரிய பீடு இந்த சேம் சைஸ்லேயே நான் போட்டுக்கிறேன். சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் வேறு கலர் அது ஃப்ளவருக்கு ஷேப்புக்கு தகுந்த மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கலர் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் திருப்பியும் வந்து ஃபுல்லாக ஒன்று ஒயிட் பீட் தான் நமக்கு வரும். அந்த க்ரீன் கலர் வர இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து பிக் பீட் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிக் அண்ட் ஸ்மால் இது பழையபடி ஒயிட் கலர் பேட்டர்னுக்கே மாறிக்கணும். இப்போ இந்த மாதிரியே திருப்பியும் கண்டினியூ பண்ணணும். ஃபுல்லாக கண்டினியூ பண்ணணும். இந்த இடத்துல ப்ளூக்கு கீழே வந்து க்ரீன் ஆட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு வந்துட்டோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணோம், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃபுல்லாக ஒரே ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இந்த ஒரு இடத்துல மட்டும் க்ரீன் ஆட் பண்ணியிருக்கோம். திருப்பியும் அதே ஸ்டெப் தான் இங்கே ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இந்த பர்பிள் ப்ளூ வந்தோடனே வந்து ஒரே ஒரு க்ரீன் திருப்பி ஆட் பண்ணிக்கலாம் இந்த சைடு. இப்போ திருப்பியும் பழையபடி ஒயிட் கலரே நம்ம ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். இப்போ நம்ம சுற்றி வந்துட்டோம், முடிக்க போகிறோம். ஸோ வந்து முடிக்கும்போது இந்த 3 பீட்குள்ளாரையும் வயரை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பீடில் வந்து போட்டுக்கலாம் இப்படி. இப்போ இந்த இது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அடியில் பேஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ நமக்கு இப்போ இந்த பீடில் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த இதில் முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரே ஒரு பீடை ஆட் பண்ணிவிட்டு இந்த 2 பீடை ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே எப்படி போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 பீடை ஸ்கிப் பண்ணிட்டேன். இந்த 2 பீடை ஸ்கிப் பண்ணிட்டு இங்கே எப்படி போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதில் வந்துட்டு இன்னொரு பீடு போட்டு க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த 3 பீடோடு சேர்த்துட்டு நான் இன்னும் ஒரு பீடை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்துருச்சு. இது அடியில் பேஸு. இப்போ இதே போல் ஒவ்வொரு பீட்குள்ளாரையும் விட்டுட்டு ஒரு பீடில் பெரிய பீடில் க்ராஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் ஒரு பீடு போட்டு கிராஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை அப்படியே இப்போ வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகலாம். நமக்கு இதோட முடிஞ்சிருச்சு. இந்த லாஸ்ட் இதில் வந்துட்டோம். இப்போ ஒரே ஒரு பீடை போட்டு நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நமக்கு இந்த இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும் முடிக்கும்போது. இது ஃபுல்லாக அடிப்பக்கம். ஸோ இந்த ஒயரை வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு நாட் போட்டு கட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. ரொம்ப க்யூட்டாக குட்டியாக அழகாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.